விவசாயம் பண்றியா? கூட்டு விவசாயம்? நல்லா போடு. இவனெல்லாம் விடவே கூடாது. இவன் கையை காலை உடைக்கணும். மாயா மாயா மாயா, போதும், செத்துற போறான். வசுந்தரா வர வரைக்குமாவது இவன் உயிரோட இருக்கணும். அவ வரட்டும், அவளுக்கும் 4 கொடுக்கறேன். என்ன அது? என்னமோ என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, 4-5 பேரோட சேர்த்து வச்சிருக்காங்கன்னு போன் பண்ண நீ. யாரோ ஒரு போலீஸ்ட வேற போனை கொடுத்தா, இங்க பார்த்தா யாரையும் காணோம். நீ மட்டும் ஒத்தால இங்க கட்டி கிடக்குற. என்கிட்ட ஒருத்தன் ஓவரா பேசினானே அந்த போலீஸ், அவன் எங்க? என்னையா வாயை திறந்து பேசு. எதுக்கு பேசாம இருக்க? இதோ பார், ரகுராம் இடத்த நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த நேரத்துல வந்து போலீஸ்ட அரெஸ்ட் ஆகி இப்படி மாட்டிட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். ஆனா நீ என்னடான்னா வாயை மூடிக்கிட்டு ஏன்னு படுத்துக்கிட்டு உக்காந்துருக்க. வாயை திறந்து பேசியா? எனக்கு ஏதோ தப்பா படுது. ஏன் நீ வாய் திறந்து பேச மாட்டேங்கிற? எனக்கு என்னமோ போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. யாரோ வந்து உன்னை கட்டி போட்டு மிரட்டுறாங்க. யாருன்னு சொல்லி தொலை. மேடம், என்னையா முழிக்கிற? போன் பண்ணி மட்டும் சீன் போடுற. உனக்காக தான் நீங்க வந்த. சொல்லியா? இல்ல மேடம், அது வந்து என்னையா வந்து போயின்னு. இத பாரு, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கேன். நீ என்னடானா இழுத்துக்கிட்டு இருக்க? போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்ல வேற ஏதாவது ரவுடிங்க உன்னை கடத்தி வச்சிருக்காங்களா? அத சொல்லி தொலை. வாயை திறந்து சொல்லியா? வாயை திறந்து சொல்ல போறியா இல்லையா? ஓங்கி உன்னை விட்டு நான் சொல்றேன் மேடம். நீங்களா? நாங்களே தான். உங்க கார்ல இந்த ஆளு இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன். ஆனா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தெரிஞ்சு கார்ல இவனை பதுக்கி வச்சுட்டு இல்லவே இல்லன்னு சாதிச்சிங்கல்ல. அந்த நேரம் உங்க முகத்துல இருந்த பதட்டம், என்ன கார் கிட்ட போக விடாம தடுத்த வேகம், இதெல்லாம் வச்சு கண்டிப்பா உங்க கார்ல இந்த ஆளு இருந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த ஆள் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்து ஜெயிலுக்கு போயிட்டா எடுத்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாம போயிடுமேன்னு இந்த ஆளை காப்பாத்த ஓடி வந்தியா? ஆனா நீங்களா ஓடி வரல மேடம், உங்களை வர வெச்சோம். விவசாயின்னு சொல்லி இந்த ஆளை அனுப்பி அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு என் மாமாவை ஏமாத்தி எங்க பூர்வீக இடத்த அபகரிக்க பார்த்திருக்கீங்க. அத நீங்க உங்க வாயால சொல்லி நாங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டோம். இவனை வச்சு உங்களுக்கு வலை விரிச்சோம். இப்படி வசமா வந்து சிக்கிட்டீங்களே வசுந்தரா மேடம். பிரில்லியன்ட், வெரி பிரில்லியன்ட். நான் பணம் காட்டு நரி மாதிரி அவ்வளோ ஈஸியா சிக்க மாட்டேன். சிக்க வைக்கவும் எந்த கொம்பனாலையும் முடியாது. எஸ், இந்த ஆளை நான் தான் அனுப்பினேன். அந்த ரகுராம் தான் என்னமோ உலகத்திலே இல்லாத நேர்மையான ஆள் மாதிரியும் ஓவர் பில்டப். அவரை விடலாம் பெரிய நேர்மையான ஆளெல்லாம் நாங்க பார்த்து வந்தாச்சு. பணத்தை விட்டு எரிஞ்சா நேர்மையெல்லாம் காத்துல அப்படியே பறக்கும். 500-1000 கோடி பிசினஸ்க்கு மட்டும்தான் நான் போவேன். இது வெறும் 10-20 கோடிக்காக என்னோட மேனேஜர் அமுச்சு வச்ச பிசினஸ். எல்லாம் உங்க பெரியப்பா பண்ண வேலை. ஒத்துக்காம இருந்தனால அந்த இடத்த விற்க விட மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டுட்டேன்.
விக்க விட மாட்டேன்னு சொன்னதுனால எனக்கு என்ன லாபம்? ஆ? இந்த இடத்த நான் வாங்கி காட்டினாதான் இந்த வசுந்தரா தேவி யாருன்னு உங்க எல்லாருக்கும் புரியும். சோ இந்த ஆளை அனுப்பி கொஞ்சம் நடிக்க வச்சு விவசாயின்னு ஒரு ஏமாத்தி அந்த ரகுராம நான் முட்டாளாக்குனேன். ஏய் ஷட் அப். ஏய் யூ ஷட் அப். பெரிய ஷட் அப்பா. எங்க பெரியப்பாவை மரியாதை குறைவா பேசின நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஐயா என்ன பண்ணுவ? இல்ல நான் கேக்குறேன், என்ன பண்ணுவ? ஆமா, அந்த ஆள் முட்டாள் தான். ஹலோ பார்வதி, நான் வசுந்தரா பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் சொல்ல போறத கவனமா கேளு. ஒரு விவசாயி உங்க வீட்டுக்கு வந்து நிலத்தை வாங்குறதுக்காக பேசினார் இல்லையா? ஆமா மேடம், சொல்லுங்க. அது நான் அனுப்பிச்சு வச்ச ஆள் தான். அவன் நான் அனுப்பிச்ச ஆளுன்னு மாயாவும் அவ புருஷனும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த மாயா வந்து அந்த இடத்த வாங்க விட மாட்டேன், நான் வந்து ரகுராம் கிட்ட போய் சொல்லுவேன், பிரச்சனை பண்ணுவேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு ஓவரா பேசிட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க அங்க வந்த உடனே ரகுராம் கிட்ட கண்டிப்பா இத பத்தி சொல்லுவாங்க. நீ எனக்காக ஒரு உதவி பண்ணும். ரகுராமும் மாயாவும் என்ன பேசுறாங்கங்கறத கவனமா கேளு. நீ கவனிக்கிறங்கறத யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க மேடம். தெரிஞ்ச உடனே நீ எனக்கு கால் பண்ணு. பெரியப்பா மேடம், மாயாவும் சீனும் வராங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன்.